இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் வாக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் விசுவாசத்தை தொடர்ந்து ஓடு, உன் விசுவாசத்திலே நீ தொடர்ந்து நில். உன்னுடைய விசுவாசத்தை நிறுத்துறதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை இதோட குறைத்து போடுவதற்கு, இதுக்கு மேல நீங்க நம்பவே கூடாதுன்ற அளவிற்கு ஒரு செய்தி உங்களை தேடி வருது, ஒரு சூழ்நிலை உங்களை தேடி வருது, ஒரு பிரச்சனை உங்களை தேடி வருது, ஒரு போராட்டத்தை சத்துருவும் அனுமதிக்கிறான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும், உன் தலையை நிமிர பண்ணுகிற வரைக்கும் இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும், அதை புகழ்ச்சியாக்குற வரைக்கும். ஹalleluya. இந்த விசுவாசத்தை பாதி வழியில விட்டுட்டு போக கூடாது, இடையில விட்டுட்டு போக கூடாது, யாரோ சொல்றாங்கன்றதுக்காக விட்டுட்டு போக கூடாது, இல்லைன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். விசுவாசத்தை துவங்கினவங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் செய்வார், நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஆனால் பாதி வழியிலே இந்த விசுவாசத்தை விடும்படியாய் சத்துரு பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, மகனே, நீ நம்பின விசுவாசத்தில் நீ உறுதியா நில், பாதியில விட்டுட்டு நீ போக கூடாது. இந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில், இந்த விசுவாசத்திலே நீ தொடர்ந்து ஓடு. நிச்சயம் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா நான் விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நிற்கிறதற்கு சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. இந்த விசுவாசத்துல நான் நிற்பேன்னு நீங்க சொல்லுங்க. உலகத்துல இருக்கிறவங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு, நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புறதற்கு கர்த்தர் சொல்றார், நீ மட்டும்தான் மகளே இருக்கிற, மகனே நீ மட்டும்தான் இருக்கிற. நான் சொல்ற வார்த்தை மற்றவங்களுக்கு புரியாது, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாது, சொந்தக்காரங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு புரியும், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். நீங்க ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்க ஒருத்தர் ஆமென் சொன்னா போதும், அந்த காரியத்தை நடத்துகிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எடுத்த தீர்மானத்துல நாங்க நிக்கணும் ஆண்டவரே. நாங்க கடைசி வரையிலையும் இந்த விசுவாசத்துல ஓடணும் ஆண்டவரே. இந்த விசுவாசத்துல பாதி வழியில நிற்க கூடாதப்பா. நீங்க பலன் தாருங்க ஆண்டவரே. உங்க பலத்தால நீங்க நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஏசப்பாட்ட ஒரு கிருபையோட கேட்கலாம். இந்த விசுவாசத்தை சுதறடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. இந்த விசுவாசத்தை விட்டு பாதி வழியில ஓடுறதுக்கு எத்தனையோ முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஹalleluya ஹalleluya. எப்படி ஆகிலும் உங்களை இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கு சத்துரு களைகளை விதைச்சிட்டே இருக்கிறான். ஆனா ஆண்டவர் எவீருவை பார்த்து சொன்னது மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு. நீ ஆரம்பிச்ச அந்த விசுவாசத்தை நீ தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. ஹalleluya ஆமென். யாருமே சொல்லாம தான் அந்த விசுவாசம் யவீருக்குள்ள வந்துச்சு. யவீருடைய மகள் உடல்நிலை சரியில்லாமல் மரண அவஸ்தையில இருக்கும்போது அவருக்குள்ளே ஒரு ஃபெய்த் உண்டாயிருச்சு.
ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அத்தனை பேரும் அந்த பிள்ளையினுடைய மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒருத்தர், நான் எதுக்கும் போய் ஆண்டவரை நான் பார்த்துட்டு வரேன், ஆண்டவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவராத்தான் அந்த விசுவாச வார்த்தைக்கு தன்னை உற்சாகப்படுத்தி தன்னை பலப்படுத்திட்டு அவரே முன்னாடி அந்த விசுவாசத்தை எடுத்து வைக்கிறாரு. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் எவீரு மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் எல்லாருமே அந்த காரியத்தினுடைய ஆபத்தை தான் எதிர்பார்த்தாங்க, எல்லாருமே நடக்காதுன்னு தான் சொன்னாங்க, எல்லாருமே எப்ப அதை முடிச்சு போடலாம், எப்ப அடக்கம் பண்ணலாம், எப்ப மேலதாளத்தை வாசிக்கலான்னு தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஒருத்தருக்குள்ள மட்டும் பற்றி எரிந்த அந்த விசுவாசம் அப்படின்ற தீ அப்படியே உங்களை உந்தி தள்ளி உங்களை ஜெபிக்க வச்சு உபவாசம் இருக்க வச்சு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருச்சு. ஆண்டவருடைய பக்கம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு. ஆண்டவரும் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தரும் உங்களுக்கு தந்துட்டாரு. உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புறதற்கு நிறைய பேருடைய சாட்சியையும் மேகம் போன்ற திரளான சாட்சியையும் ஆண்டவர் காமிச்சிட்டாரு. ஆனா இப்போ அந்த நீங்க எந்த இடத்திலிருந்து விசுவாசத்தோட எழும்பினீங்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தி, ஒரு நெகட்டிவான ஒரு செய்தி, நடக்காது என்கிற ஒரு செய்தி, முடிஞ்சிருச்சுன்ற ஒரு செய்தி, இனி பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு செய்தி உங்களுக்கு நேராக வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே பேக் அடிச்சிடலாமா, பின்னாடி போயிடலாமா, ஜெபம் பண்றதை விட்டுடலாமா, சரி நடக்கலையே அப்படின்னு ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம். அது உங்களுடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய கடனுக்காக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்துக்காக இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்துல கொஞ்சம் பின்தங்கிய ஒரு நிலைமை இருக்கலாம், விசுவாசத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை கர்த்தர் துவங்கினதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிச்சதுக்கு காரணம் இல்ல உன் விசுவாசத்துல நீ தொடர்ந்து ஓடணும், உங்க ஃபெய்த்ல நீங்க தொடர்ந்து ஓடணும். என்ன நடந்தாலும், என்ன செய்தியை கேட்டாலும், ஆமேன், எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் உங்களை முன்குறித்தவர் அவர் கைவிட மாட்டார், உங்களை அழைத்தவர் அவர் கைவிட மாட்டார். அது நடக்கும். ஆரம்பத்திலே சொன்னது போல 22 வருடம் தாண்டி யோசேப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே ஆசீர்வதிப்பாரே, ஆனால் உங்களுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள், விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லுங்கள். நான் துவங்கின விசுவாசத்தை, நான் ஆரம்பித்த விசுவாசத்தை முடிவு பரியந்தம் நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையாய் பலன் தருவார். ஹல்லேலூயா. அவ்வளோ வருடம் வியாதியாய் படுத்திருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி அத்தனை 1000 பேர் சுகப்பட்டு கடந்து போனாலும் அவனாலே அந்த தண்ணீருக்குள்ளே இறங்க முடியாதுன்னு 100% தெரியும், 100% தெரியும். இப்போ பாருங்களேன், பொதுவாக ஒரு இடத்துல ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல 100% கியூர் அப்படின்னா அந்த யார் என்ன பலவீனத்தோட வந்தாலும் காசே இல்லாம ஒரே ஒரு கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, அந்த குளத்துல ஃபர்ஸ்ட் கலக்கும் போது கீழே விழணும், அவ்வளவுதான், அவங்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படின்னு சொன்னா எந்த ஊர்ல இருந்தெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கங்கா ஹாஸ்பிட்டல். இந்த கங்கா ஹாஸ்பிட்டல்ல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து ஜெபம் பண்றதுக்காக போகும்போது ஒரு ஏரியாவே யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இது என்ன ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதான்னு கேட்டா அது ஒன்றும் இல்லை. அதே ஆபரேஷன் இங்க, இந்த ஆபரேஷன் இங்க 1 லட்சம் ரூபாய்னா அவங்க ஊருடைய பணத்துக்கு அது 10 லட்சம் ரூபாய். அப்போ இங்க அந்த ஆபரேஷன் இங்க அவங்களுக்கு ரொம்ப சீப்பா இருக்காங்க, அதனால நிறைய பேர் இங்க தங்கி ஆபரேஷன் பண்ணிட்டு போறாங்க. அப்போ பெதஸ்தா குளத்துல ஒரு நாளாவது நோயாளி இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்களேன். 1 டே ஆகுது, குறைஞ்சது ஒரு நாள் 100கணக்கான நோயாளி இருப்பாங்க. ஆனா இந்த 38 வருடமான வியாதியான இந்த மனுஷனுக்கு நல்லாவே தெரியும்,
நான் கண்டிப்பா இந்த குளத்தின் கரையில இருந்தா ஒரு நாள் கூட எனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா இவனை கொண்டு போய் விடுவதற்கு இவனாலையும் போய் குளத்துக்குள்ள விழ, அவன் போறதுக்குள்ள இன்னொருத்தர் விழுந்துடுறாங்க. அப்படின்னா இவராலையும் போக முடியாது. இந்த மனுஷனுக்கு இன்னும் உதவிக்கு ஆளும் இல்லை. ஆனா டெய்லி நோயாளிகள் வந்து 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 விடுதலை ஆக்கிட்டு போறாங்க. பல ஊர்ல இருந்து பல நாட்டுல இருந்து வர்றாங்க. இப்போ நம்மளா இருந்தா கண்டிப்பா என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, கிளம்பிடலாம். நம்ம இந்த இடத்துல இருக்கிறது வந்து வேஸ்ட். நம்ம இந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கூட்ட நெரிசல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? இத்தனை 1000 பேர் காத்து கிடக்குறாங்க. இதுல நமக்கு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்? கண்டிப்பா வராது. நம்ம வந்து சோர்ந்து போயிருப்போம். ஆனா நான் நம்புறேன், அந்த 38 வருடமான வியாதியா இருந்த அந்த மனுஷன் எதுல நின்னா அப்படின்னு சொன்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. பெதஸ்தா குளத்துல ஒரு தூதன் கலக்குறாரு, அங்க போனா அற்புதம் நடக்கும்னு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அந்த விசுவாசம் அவனை பெதஸ்தா குளம் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அந்த பெதஸ்தா குளத்துல கண்ணுக்கு முன்னாடி அவனை போல வியாதி உள்ள பலர் விடுதலையாக்கப்பட்டு போறத கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு. இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இந்த இடத்திலிருந்து நான் போகணும்னா விடுதலை பெறாம நான் போகவே மாட்டேன். அது எத்தனை வருஷமானாலும், அது எத்தனை நாளானாலும், அது எவ்வளவு சூழ்நிலை ஆனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பேர் வந்து 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 சொல்லலாம், நீ இதுக்கு இங்க இருக்கிற நேரத்துல, நீங்க இங்க காத்து கிடக்கிற நேரத்துல நீ போய் அந்த ரோட்ல கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்தேன்னா கூட உனக்கு சம்பளம் கிடைக்கும்பா, பணம் கிடைக்கும்பா, நீ வாழலாம்ப்பா. எதுக்குப்பா இந்த இடத்துல உட்கார்ந்து நேரத்தை போய்கிட்டு இருக்கிற? எதுக்கு இந்த இடத்துல போய் சமயத்தை போய்கிட்டு இருக்கிற? எத்தனையோ பேர் சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் ஒரு முடிவெடுத்தான். என்ன பண்ணுவேன்னா, நான் எடுத்த விசுவாசத்துல நான் கடைசி வரைக்கும், அதைத்தான் இந்த யவீருவை பார்த்து ஆண்டவரும் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பயப்படாதே. நீ ஒரு முடிவோட தானே வந்த, நீ உங்க ஒரு எண்ணத்தோட தானே மகனை வந்த, உன் பிள்ளைய நான் பிழைக்க வைப்பேன்ற அந்த எண்ணத்தோட தானே என்ன பார்க்க வந்த. நீ ஆரம்பிச்ச இல்ல, துவங்கின இல்ல, அந்த விசுவாசத்தை நீ இடையில நிப்பாட்டாத, நீ கண்டினியூ பண்ணு. என்ன வந்தாலும் கண்டினியூ படு, என்ன வார்த்தை வந்தாலும் கண்டினியூ பண்ணு. உன் பிள்ளை செத்தே போயிருச்சுன்னு சொன்னாலும் அந்த விசுவாசத்தினுடைய அளவை விட்டு நீ மாறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நான் நம்புறேன், அந்த மகனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியுமானால், அந்த மரித்து போன பிள்ளையை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல அந்த பிசினஸை திரும்ப நான் எடுப்பேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்த கர்த்தர் அந்த குடும்பத்தை திரும்ப எடுப்பாரு, அந்த வேலையை திரும்பி எடுப்பாரு, அந்த சரீரத்தை திருப்பி எடுப்பாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. எஸ் பிரைஸ். கரங்களை தட்டி அந்த வல்லமை இப்ப வெளிப்படட்டும், அந்த மகிமை இப்ப வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால சத்துருடைய வல்லமைகள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சத்துருடைய வல்லமைகள் அதமாவதாக, வெற்றி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா இப்ப உம்முடைய மகிமை, இப்ப உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஹalleluya. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. ஓ ஹalleluya. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்தி. கைகளை மேல தட்டி, நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று நம்பிக்கையோட பாடுங்க, நம்பிக்கையோட பாடுங்க. அப்பா எனக்காக யாவையோ செய்து முடிக்கும் தேவன் அவரே. எனக்காக யாவையோ செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே, செய்து முடிக்கும் தேவன் அவரே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று. அப்பா பார்த்து சொல்லுங்க,
என்னாச்சு அறிவே. கண்ணீரின் பாதையை நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். நீரூற்றாய் மாற்றி தருவார். நான் விசுவாசிக்கும் தேவன் என்னார் என்று அறிவே. சொல்லு, நான் விசுவாசிக்கும் என்னார் என்று அறிவே. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் மகள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவாள். ஆண்டவர் இந்த எவ்வீரை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ எடுத்த ஆரம்பிச்ச விசுவாசத்துல நீ என்ன பண்ணுன்னா, நீ தொடர்ந்து போ, நீ கண்டினியூ பண்ணு, நீ கண்டினியூ பண்ணு. இங்க இருக்கிற நிறைய பேரிடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை அப்படிதான் சொல்றாரு. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன நடந்தாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. எந்த வார்த்தை வந்தாலும் அந்த விசுவாசத்தை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க எத்தனை தோல்வி அடைஞ்சாலும் அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணுங்க. எத்தனை எதிராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இனி நடக்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்க வந்தா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த விசுவாசத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த வார்த்தைக்கு இனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்றார், நீ கண்டினியூ பண்ணு, கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அவர் தானே தொடங்கினாரு. அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா.